½ கிலோமீட்டர்ல இருக்கா. ஆல்ரெடி phase 1 sold out ஆன ப்ராஜெக்ட் தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம். இப்போ phase 2 லான்ச் பண்ணிருக்காங்க. வாங்க சைட்டை விசிட் பண்ணலாம். சிலிகான் வேலியோட phase 2 பத்தி சொல்லுங்க சார். கண்டிப்பா டாக் டெவலப்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சிலிகான் வேலி நம்ம ஓஎம்ஆர் லொகேஷன்ல இருக்கும். ஆல்ரெடி நம்ம phase 1 ஒரு 55 வில்லாஸ் வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நம்ம கம்ப்ளீட்டா சோல்ட் அவுட் பண்ணி முடிச்சிட்டோம். அந்த ஒரு சக்சஸோடைய இதோட இம்பாக்ட்னால நாங்க அடுத்த phase 2 இப்ப நாங்க லான்ச் பண்றோம். ஸோ phase 2 அப்படின்றது பர்டிகுலரா நான் சிலிகான் வேலி பத்தி சொல்லணும் அப்படின்னா கம்ப்ளீட்டாவே இது வந்து ஒரு கலிபோர்னியன் ஸ்டைல்ல நம்ம பண்றோம். இது இங்க உள்ள தீம் படி இல்ல. ஸோ அதுவே ஒரு யூனிக்கான ஒரு விஷயம். இது இல்லாம இன்னொரு பிளஸ் என்ன அப்படின்னா இங்க எல்லாமே வந்து கைண்ட் ஆஃப் இப்ப நிறைய வில்லாஸ் எல்லாமே யூடிஎஸ் கான்செப்ட்ல பண்றாங்க. நம்ம 100% பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட லேண்ட் வந்து உங்களுக்கு தான் ரெஜிஸ்டர் பண்ண போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஈவன் ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் எடுத்தாலும் அது கம்ப்ளீட்டா உங்க பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணி தருவாங்க. ஸோ அது ஒரு பெரிய பிளஸ். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட வில்லா கம்யூனிட்டிக்குள்ளே இது கம்ப்ளீட்லி செக்யூர்ட் கேட்டட் கம்யூனிட்டி. ஸோ அப்படி இருக்கும்போது இதுக்குள்ள நாங்க நிறைய லைஃப் ஸ்டைல் அம்யூனிட்டிஸும் உங்க ஃப்ரெண்ட்லேயே கொடுத்துருக்கோம். அதோட பிக்கெஸ்ட் ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ஒரு லேக் சைட் பக்கத்துலேயே நாங்க இதை கொடுத்துருக்கோம். ஸோ நிறைய கம்யூனிட்டி இன்னைக்கு சென்னையில பில்டர்ஸ்க்கு கணக்கே இல்லாம வந்துட்டாலுமே இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியர்ல கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அது நம்மளுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜா நம்ம இங்க பார்க்கலாம். இது இல்லாம இன்னொரு பிளஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பக்கத்துல ஒரு பெரிய மேங்கோ ஆர்கிட் இருக்கு. சோ நம்ம ஓஎம்ஆர்ல இருந்து இங்க வர்றதுக்கு கேப்ல பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப பக்கத்துல தான் இருக்கு. ஹார்ட்லி ஒரு ½ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல நம்ம இருக்கோம். அட் த சேம் டைம் ஒரு கம்ப்ளீட் கிரீனரி ஒரு அட்மாஸ்பியருக்குள்ள ஒரு லேக் சைட்ல இருக்கிறதுனால இது ரொம்ப ஒரு யூனிக்கா எல்லாரும் விரும்பக்கூடிய ஒரு இதுவாகவும் ஸ்பேஷியஸாவும் இருக்கும் எல்லாமே. அதுதான் இதை பத்தின ஒரு முக்கியமான பிளஸ் பாயிண்ட். ஸோ இப்போ டாக் சிலிகான் வேலி பொறுத்த வரைக்கும் phase 1 நம்ம லான்ச் பண்ணும் போதே பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு இனிஷியல் லான்ச் பண்ண டைம்லயே நிறைய புக்கிங்ஸ் இமீடியட்டாவே எங்களுக்கு கிடைச்சது. அதுக்கு ரீசனும் நான் சொன்ன மாதிரி இது ஒரு பிரைம் லொகேஷனா கூட இருக்கு. நியர்பைல பாத்தீங்கன்னா ஈஸி ஆக்சஸ் லைக் ஐடி பீப்புளா இருக்காங்க. நாவலூர் ஆகட்டும், சிறுசேரி ஆகட்டும் அண்ட் அப்கமிங் மெட்ரோ ஸ்டேஷன்லாம் ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. இந்த மாதிரி பல ரீசன்ஸ்னால எங்களுக்கு ரொம்ப ரேபிடாவே எல்லா புக்கிங்ஸும் வந்து கம்ப்ளீட்டாவே எங்களுக்கு சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. ஸோ அந்த ரீசனால இப்ப நாங்க phase 2லயே இப்ப நாங்க லான்ச் பண்ணி இன்ஃபேக்ட் அதுல 50% of unit already sold out ஆயிடுச்சு. So that is really a good thing now. இந்த ப்ராஜெக்ட்டோட ஹைலைட்ஸ்ல நீங்க என்ன சொல்றீங்க? நிச்சயமா. சோ இந்த ப்ராஜெக்ட பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு ஹைலைட்டா நான் சொல்றது லொகேஷன். சோ லொகேஷன் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா இன்னைக்கு சென்னையை பொறுத்த வரைக்கும் 4 முக்கியமான ஒரு ஹப் ரோட் கனெக்டிவிட்டியை சொன்னீங்கன்னா இசிஆர், ஓஎம்ஆர், ஜிஎஸ்டி அண்ட் பெங்களூர் ஹைவே. அதுல ரொம்ப முக்கியமான ஒரு கனெக்டிவிட்டி ஓஎம்ஆர். இந்த 6 லேன் கனெக்டிவிட்டில இருந்து ஜஸ்ட் ஒரு ½ கிலோமீட்டர்ல நம்ம இருக்கிறது தான் மிகப்பெரிய ஒரு ஹைலைட். அந்த ரீசனாலதான் எல்லாருமே வித்தவுட் லைக் எந்த ஒரு புஷ்ஷும் இல்லாம எங்களுக்கு சேல் ஆகுது. அது ஒரு பெரிய பிளஸ். அது மட்டும் இல்லாம இங்க வித்தின் அ கிலோமீட்டர் எங்களுக்கு ஐடி ஹப்ஸ் இருக்கு. நாவலூர் ஐடி கம்பெனிஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு பெரிய ஷாப்பிங் மால், விவேர ஷாப்பிங் மால் இங்க இருக்கு. கீதம் ரெஸ்டாரண்ட் இங்க இருக்கு. இந்த மாதிரி முக்கியமான ஒரு விஷயங்கள் எல்லாமே இங்கே அமைஞ்சிருக்கிறதுனால இந்த லொகேஷனே வந்து பார்த்த உடனே ஓகே இந்த லொகேஷனா எனக்கு பிரச்சனையே இல்ல, 100% சாட்டிஸ்ஃபை ஆகி இமீடியட்டா வாங்கிடுவாங்க. சோ அதுதான் இங்க பெரிய பிளஸ் ஆனது. ப்ராஜெக்ட்டோட யூனிட்ஸ், அதோட சைஸ், அப்புறம் வேரியன்ஸ், அதோட பிரைசிங் பத்தி சொல்லுங்க. கண்டிப்பா. சோ இந்த ப்ராஜெக்ட் phase 2 பொறுத்த வரைக்கும் நாங்க ஆல்ரெடி ஒரு 50% ஆஃப் யூனிட் சேல் ஆயிடுச்சு. பட் ஸ்டில் ஓவரால் யூனிட்ஸ்ல சொல்லப்படி போனா மினிமம் பாத்தீங்கன்னா ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்ல ஸ்டார்ட் பண்ணி ஐம் டாக்கிங் அபவுட் அ லேண்ட் ஏரியா. ஏன்னா அபார்ட்மெண்ட் மாதிரி இல்லாம இப்ப வில்லா பொறுத்த வரைக்கும் லேண்ட் ஏரியா தனியா, பில்டப் ஏரியா தனியா இருக்கும். பட் நமக்கு சொந்தமான லேண்ட்னு பாத்தீங்கன்னா மினிமம் நம்மளோட சைட்ல பொறுத்த வரைக்கும் 1000 ஸ்கொயர் ஃபீட்ல ஸ்டார்ட் ஆகி அண்ட் மேக்ஸிமம் 1600 பிளஸ் வரைக்கும் இருக்கு இதுல. சோ பட்ஜெட் வைஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் லைக் ஒரு 1.7 crore இருந்து மேக்ஸிமம் 2.5 crore இருக்கு. சோ அதுதான் இங்க நம்மளோட ஸ்பெசிபிகேஷன். ப்ராஜெக்ட்டோட அம்யூனிட்டிஸ் பத்தி சொல்லுங்க. கண்டிப்பா. So டாக் சிலிகான் வேலி பொறுத்த வரைக்கும் இட்ஸ் செக்யூர்டு கேட்டட் கம்யூனிட்டி. ஸோ இந்த கம்யூனிட்டிக்குள்ளேயே வந்து இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து கொஞ்சம் லைஃபையும் என்ஜாய் பண்ணணும், வெறும் வீடு மட்டும் கொடுக்காம இதையும் சேர்த்து கொடுக்கணும்ன்றதுனால ஒரு எக்ஸ்க்ளூசிவா ஒரு பெரிய ஒரு கிளப் ஹவுஸ் நம்ம இங்க கொடுத்துருக்கோம். ஒரு 10,000 ஸ்கொயர் ஃபீட் கிட்ட இருக்கும். G+3 ஃப்ளோர்ஸ் வரும். ஸோ உங்களுக்கு பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஸ்விமிங் பூல் கொடுக்குறோம். கம்ப்ளீட்டா அவங்களுக்கு சின்ன பசங்க, அடல்ட்ஸ் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு கம்ப்ளீட் ஒரு மல்டி பர்பஸ் ஹால் கொடுக்குறோம். ஒரு ஃபுல் ஃப்ளோர் ஃபுல்லாவே அதுதான் கொடுக்குற மாதிரி இருக்கும். எக்யூப்ட் ஏசி ஜிம், அது வந்து உங்களுக்கு யூனிசெக்ஸ் ஜிம் கொடுக்குறோம். அது இல்லாம இன்டோர் கேம்ஸ் எல்லாமே கொடுக்குறோம். லைக் ஃபோர்ஸ் பால் இருக்கட்டும், இல்ல என்னெல்லாம் லைக் செஸ், மேக்ஸிமம் வந்து அடல்ட்ஸ் அண்ட் கிட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ற மாதிரி ஒரு கம்ப்ளீட் இண்டோர் கேம்ஸ் செட் கொடுக்குறோம். அது இல்லாம கிரீச் டாட்லர் ஜோன்ஸ் கொடுக்குறோம். இது இல்லாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு அடிஷனலா டாப்ல பாத்தீங்கன்னா ரூஃப் டாப் பார்ட்டி ஏரியா கொடுத்துட்டு இருக்கோம். சோ அது இல்லாம உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் பார்க் செட்டப் உங்களுக்கு டெரஸ்லயே கொடுக்குறோம். இது லேக் சைடே வந்து பக்கத்துல இருக்கிறதுனால நம்ம கிளப் ஹவுஸும் பாத்தீங்கன்னா லேக்குக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிறதுனால எல்லா ஃப்ளோர்ஸ்ல இருக்கவங்களும் வந்து அந்த சீனரி வியூ ரொம்ப நல்லா கொடுக்குற மாதிரி இருக்கிற ஒரு இடத்துல தான் நாங்க வச்சிருக்கோம்.
ஸோ இது ஒரு மிகப்பெரிய கிட்ஸ் பிளே ஏரியா, இந்த மாதிரி நிறைய ஸ்பேஷியஸான விஷயத்தை கொடுத்துருக்கோம். ஸோ இதெல்லாம் தான் இந்த ப்ராஜெக்டோட ஓகே, ஹேண்ட் ஓவர் பத்தி சார். கண்டிப்பா. ஸோ ஃபேஸ் 1 ஆல்ரெடி உங்களுக்கு கம்ப்ளீட்டா சேல் ஆயிடுச்சு. ஸோ நியரிங் கம்ப்ளீஷன் இப்போ போயிட்டு இருக்கு. ஸோ ஃபேஸ் 2 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி கனெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ ஒவ்வொருத்தருக்கும் வந்து அந்த இனிஷியல் அட்வான்ஸ் பே பண்ணதுக்கு அப்புறம் எக்ரிமெண்ட் போக ஆரம்பிச்சிருவாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய லேண்ட் பர்டிகுலர் அவங்களோட லேண்ட் பார்ட் ரெஜிஸ்டர் பண்ணதுல இருந்து மினிமம் 12 to 15 monthsல கம்ப்ளீட்டா நம்ம ஹேண்ட் ஓவர் பண்ணிருக்கோம். ஸோ ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய வீட்டை வந்து தனியா இன்டீரியர்ஸ்க்கு எல்லாம் பண்ணணும்னு சொல்றதுனால we will hand over the key to them. இன்டீரியர்ஸ் அவங்க பண்ணதுக்கு அப்புறம் டைரக்டாவே அவங்களும் வந்து ஆக்குபை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா சிலிகான் வேலியோடைய மாடல் வில்லா. இந்த மாடல் வில்லா பாத்தீங்கன்னா 4 BHK 4 டாய்லெட் ஓடுது. இதோட லேண்ட் சைஸ் பாத்தீங்கன்னா 1854 ஸ்கொயர் ஃபீட் அண்ட் இதோட பில்டப் ஏரியா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2659 வரும். இதை பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். முதல்ல உள்ள வரும்போதே பாத்தீங்கன்னா இது கம்ப்ளீட்டா ஒரு 8 feet டால் மெயின் டோர்ஸ் இருக்காங்க. இதோடைய திக்னஸும் நல்லா உங்களுக்கு 44 mm கிட்ட. ஸோ இனிஷியலா நம்ம கம்ப்ளீட்டா ஒரு வில்லால பாத்தீங்கன்னா பெரும்பாலும் எல்லாரும் யோசிக்கிறது வந்து ஒரு செப்பரேட் டைனிங் செப்பரேட் லிவிங்கா இருந்தா நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நம்மளும் வந்து டிசைன் பண்ணிருக்கோம். இது பாத்தீங்கன்னா ஒரு 12x15 நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு லிவிங் ஏரியா மட்டும் செப்பரேட்டா கொடுத்துருப்பாங்க. இதை தாண்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டினியூ டு லிவிங் ஏரியா கம்ப்ளீட்டா ஒரு செப்பரேட் டைனிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இதுவும் ரொம்ப நல்ல ஸ்பேஷியஸா நம்ம கொடுத்துருக்கோம். அசைடு உங்களுக்கு இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா பூஜா ப்ரொவிஷன் இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். ஸோ ஒவ்வொருத்தருடைய கன்வீனியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய இன்டீரியர்ஸ் நீங்க பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ப்ரொவிஷன் இங்க நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைனிங் ஒட்டி இந்த இடத்துல வாஷ் ஏரியா கொடுத்துருக்கோம். ஸோ ஒவ்வொருத்தருடைய வில்லாக்கு யூஸ் பண்ற அவங்க செலக்ட் பண்ற வில்லாக்கு ஏற்ற மாதிரி ஸ்பெக் மாறும். பட் ஓரளவுக்கு உங்களுக்கு சிமிலரா தான் இருக்கும். கிச்சன் சைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னு மோஸ்ட்லி வீட்டுல இருக்கிற எல்லாருமே வந்து ஒரு தனி வீடு கட்டணும் இல்ல வாங்கணும்னு நினைச்சா கூட கிச்சன் ஸ்பேஷியஸா இருக்கணும்னு தான் ரொம்ப விரும்புவாங்க. அந்த வகையில நம்மளுக்கு ரொம்ப அழகா ஸ்பேஷியஸ் ஒரு 11x9 ஸ்பேஷியஸா கொடுத்துருக்காங்க. நீங்க உங்களுடைய டிசைன் எப்படி வேணும்னு நினைச்சாலும் நீங்க இன்டீரியர்ஸ் வச்சு நீங்க உங்களோட கஸ்டமைசேஷன் நீங்க பண்ணலாம். இது 4 bedroom 4 toilet ஸ்பெக் உள்ள ஒரு வில்லா. ஸோ இதுல கிரவுண்ட் ஃப்ளோர்ல பாத்தீங்கன்னா லிவிங் டைனிங் கிச்சன் அண்ட் கீழே ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பெட்ரூம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 11x15.3 ஸ்கொயர் ஃபீட் இருக்கு. ரொம்ப ஸ்பேஷியஸாவே கொடுத்துருப்பாங்க. இதே மாதிரி இந்த இடத்துல ஒரு ஸ்பேஷியஸா ஒரு சிட் அவுட் கொடுத்துருப்பாங்க வித் உங்களுக்கு MS ஹேண்ட் ரெயிலோட கொடுத்துருக்காங்க. இந்த கம்ப்ளீட் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரெஞ்ச் டைப் டோர் இருக்கும். இது UPVC மெட்டீரியல் பிளஸ் இந்த பிராண்ட் பாத்தீங்கன்னா செயின்ட் கோபின். ஸோ செயின்ட் கோபின் அப்படின்னும் போது உங்களுக்கு அந்த ஒரு குவாலிட்டி நல்லா தெரியும். இது எல்லாமே டஃப் அண்ட் கிளாஸ் UV ப்ரொடெக்டட். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்தீங்க அப்படின்னா ஹேவிங் a ஸ்பேஷியஸ் லாபி ஏரியா. இந்த லாபி ஏரியால பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி லிவிங் மாதிரி ஒரு ஸ்பேஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுல யூ வில் பி ஹேவிங் 3 bedrooms இருக்கும். ஸோ ஒரு பெட்ரூம் உங்களுக்கு அட்டாச் வாஷ்ரூம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுல முதல் பெட்ரூம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம். இது நம்ம கிட்ஸ் பெட்ரூமா நம்ம இப்போதைக்கு கொடுத்துருக்கோம். இதுலயுமே வந்து அட்டாச் வாஷ்ரூம் கொடுத்துருக்கோம். நம்ம கீழே பார்த்த மாதிரியே தான் ஸ்பெக் எல்லாமே சேம் தான். இதே மாதிரி குவாலிட்டியான ஒரு டோர்ஸ் கொடுத்துருக்கோம். எல்லா உங்களுக்கு இருக்கிற இந்த ரூம்ஸ் ஆகட்டும் வாஷ்ரூம் ஆகட்டும் எல்லாமே ஸ்பேஷியஸா கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல ரெண்டு சைட்ல வி ஹேவ் விண்டோ. ஸோ இதே மாதிரி கிரில் கொடுத்துட்டு UPVC மெட்டீரியல் பண்ணிருக்கோம். அதே மாதிரி அந்த சைடும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிராஸ் வென்டிலேஷன் கிடைக்கிறதுக்கு இது உங்களுக்கு பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட் இருக்கு. ஸோ இது பாத்தீங்கன்னா ஒரு 13.5x12 சைஸ்ல உள்ள ஒரு பெரிய பெட்ரூம். இது ஃப்ரண்ட் எலிவேஷனை நீங்க பாக்குற மாதிரி ஒரு வியூல இருக்கும். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுக்கு விண்டோஸ்லாம் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கிரவுண்ட்ல இருந்து மேக்ஸிமம் ஹைட்டுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது பெரிய பிளஸ். லாபி வழியா வந்தீங்க அப்படின்னா ஸோ இங்கதான் நம்ம பார்க்க போற ரொம்ப ஸ்பெஷலான ரூம். இது என்னன்னா மாஸ்டர் பெட்ரூம் சொல்லுவாங்க. இது நம்ம பிரிச்சு காமிக்கிறதுக்காக உங்களுக்கு கீழே வந்து வுடன் ஃப்ளோர் டைல் தான் கொடுத்துருப்போம் நம்ம. ஸோ இதனுடைய சைஸும் உங்களுக்கு நல்ல ஸ்பேஷியஸா கொடுத்துருக்கோம். வித் வாக்கிங் வார்ட்ரோப்ஸை கொடுத்துருக்கோம். 11x15 இந்த பர்டிகுலர் சைஸ் மட்டும் இருக்கும். இது இல்லாம அடிஷனலா பாத்தீங்கன்னா இந்த வாக்கிங் வார்ட்ரோப் கொடுத்துருக்கோம் வித் அட்டாச் வாஷ்ரூம் இங்கே. அண்ட் இது எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் டோர்ல கொடுக்குற அதே டோர் லாக் தான் இங்கேயும் நம்ம கொடுத்துருக்கோம். டோர் லாக் பாத்தீங்கன்னா நமக்கு டைரக்ட் பிராண்டட் தான், ஏல் பிராண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ இது வந்து ஈவினிங்ல வந்து ஒரு காஃபி அந்த மாதிரி ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு உங்க ஃபேமிலியோட ரொம்ப ரொம்ப அழகான ஒரு ஸ்பேஸ் நம்ம இங்க கொடுத்துருக்கோம்.